இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, உனக்கு துதி ஆராதனை பண்ண வருமா? இல்லை. மைக்கை கையில் கொடுத்து 1 மணி நேரம் ஒர்க் ஷீட் பண்ணு. அங்கே ஸ்பீக்கரு, கீபோர்டு, கிட்டாரு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஒன்றுமே இல்லை. சரி, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் உனக்கு ஒர்க் ஷீப்பு வராது. கண்டினியூட்டி ஒரு 1 மணி நேரம் சொன்ன வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது துதி ஆராதனையில. அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு தாளந்து இல்லையப்பா. சரி, துதி ஒருவேளை வீடியோல பேசிக்கிட்டு இருக்க நான் ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கேன், எனக்கு வாய் பேச வரல, நான் எப்படி துதிப்பேன்? அப்ப எப்படி ஆண்டவரை இயேசுகிறதுக்கு நான் விசேஷமானவன்? கரெக்டு தானே? இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும் அப்படின்னா, முதல்ல நம்ம வீட்டில இருந்து கணவனை பார்த்து மனைவி, மனைவியை பார்த்து கணவன், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள், பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள், நீ வேஸ்ட், நீ பிறந்ததே வேஸ்ட், நீ உங்களால இந்த வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, அந்த மாதிரி வார்த்தை சொல்லாம இருந்தாலே குடும்பத்துக்குள்ள சமாதானம், அது நாடுகளுக்குள்ள என்ன ஆகும்? சமாதானத்தை கொண்டு வரும். அன்பு சகலத்தையும் வெல்லும். அதனால யாரையும் என்ன பண்ண வேண்டாம், வேஸ்ட். சரி, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க இப்ப என்ன பண்றீங்க? என்ன பார்த்து நீ வேஸ்ட் தம்பி அப்படின்னு சொல்றீங்க. வேஸ்ட் அண்ணே. நான் என்ன பண்றேன்? நான் வேஸ்டா? நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்கு பிரயோஜனமான பாத்திரம். என்னல பாத்திரம்? சும்மா ஆவுன்னா எல்லாரும் என்ன பண்றீங்க? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுன்னா, ஒரு பிராக்டிக்கலா பேசு தம்பி அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிலாம் உருவாக்கி இருக்காரு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைபிள் வசனம் மூலமா பேசுவாங்க இல்லையா? இதோ பாருங்க, என்னை பத்தி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன். சங்கீதம் 139 அதிகாரம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டதினால். பாத்தீங்களா? நான் யாரு? தாவீது மட்டும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும், வீடியோல பேசிக்கிட்டு இருக்க நானும் அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. என்ன போய் வேஸ்ட்ன்றீங்க? உங்களை நான் வேஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க திரும்பவும் என்ன பார்த்து மறுபடியும் நீ வேஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டல்ல? ஏன் பைபிள் வசனத்துல இருந்தானுங்க படிச்சிருக்கேன், திரும்ப என்ன வேஸ்ட்ன்னு சொல்றீங்க? ஆமா தம்பி, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் வசனத்துல, அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு வீட்டுக்கு ஒரு ஆஃபரிங் லெட்டர் வருது. 1,00,000 ரூபாய் சம்பளம், மாசம் எனக்கு 1 lakh சேலரி. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு டிஸ்கிரிப்ஷனு, ஒரு கன்க்ளூஷன், அதெல்லாம் அந்த கம்பெனிக்காரங்க பார்த்து ஓகே இவருக்கு 1 lakh சேலரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆஃபரிங் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இவனுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம்யா, மாசம் 1,00,000 சம்பளம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றது, ஒன்னு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறது, இல்லைன்னா ஆப்ஜெக்ட கூட எடுக்கிறது இல்லை, கன்க்ளூஷனே எடுக்கிறது இல்லை, நடுவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல பைபிள்ல ஏதாவது ஒரு வரியை மட்டும், அந்த மாதிரி இல்லப்பா நீயும் பேசுற. சங்கீதம் 139:14 இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கோம். ஓகேப்பா, அதிசயமானவர்கள், வேஸ்ட் கிடையாது. ஆனா அதுக்கு கீழே என்ன இருக்கு? உம்மை துதிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். உமது கிரியை அதிசயமானவைகள். ஆத்மாவுக்கு நல்லா தெரியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிச்சாதான் நீ யாரு? நீங்களும் நானும். இது உனக்கு தெரியலையா தம்பி? அவரை துதிக்காம
நான் விசேஷமானவன், நான் அதிசயமானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, உனக்கு துதி ஆராதனை பண்ண வருமா? இல்ல. மைக்கை கையில கொடுத்து 1 மணி நேரம் ஒர்க் ஷிப் பண்ணு. அங்க ஸ்பீக்கரு, கீபோர்டு, கிட்டாரு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஒண்ணுமே இல்லை. சரி, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாம உனக்கு ஒர்க் ஷிப்பு வராது. கண்டினியூட்டி ஒரு மணி நேரம் சொன்ன வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது துதி ஆராதனையில. அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு தாளந்து இல்லையப்பா. சரி, துதி ஒருவேளை வீடியோல பேசிக்கிட்டு இருக்க நான் ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கேன், எனக்கு வாய் பேச வரல, நான் எப்படி துதிப்பேன்? அப்ப எப்படி ஆண்டவரை இயேசுகிறதுக்கு நான் விசேஷமானவன்? கரெக்டு தானே? சிந்திக்க வைக்குது இல்லையா? அப்போ நல்லா பாருங்க, நம்ம எங்க தொலைச்சுமோ அங்கேயே தான் என்ன பண்ணணும், தேடணும். அப்போ எங்க தொலைச்சுமோ அங்கதான் தேடணும். அப்படின்னா தாவீதால தான். தாவீது நான் அதிசயமானவன் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் அதிசயமானவன், எனக்கும் பைபிள் வசனம்னு சொல்றோம். அதே தாவீது என்ன சொல்றாப்ல? சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன். அப்ப எக்காலத்திலும் சோஸ்தரிக்கிறது எப்படி? இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, இப்ப நான் ஒர்க் ஷிப் நடத்துறேன், உங்களையும் என்ன பண்ண சொல்றேன், கொஞ்ச நேரத்துக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் என் கூட சேர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து ஆராதிக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் என்ன பண்ணுங்க, நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எக்காலத்தில் எந்த நேரத்திலையும் துதிச்சுக்கிட்டே இருங்கப்பா. வேலை இல்லையா, வெட்டி இல்லையா கேப்பீங்கல்ல. அப்ப எக்காலத்திலும் நான் சோஸ்தரிப்பேன். அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லை, நீங்க அப்படியே ஒரு வீக்கெண்ட்ல என்ன பண்ணுங்க, கிராமங்களுக்கு போங்க. அங்க நிறைய தாத்தாமார் பாட்டிமார்கள் இருப்பாங்க. அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து அப்படியே பாருங்களேன். கொஞ்ச நேரம் பழக்கம் விடுங்க. என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா? என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ல. வயசு எனக்கு 90 95 ஆகி போச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன நல்லா வச்சிருக்காங்க பாத்துக்கா. எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, என் பேரன் பேத்தி பூட்டனுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, நான் பூட்டி ஆயிட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர், எங்கய்யா என் ஜீவனை என்ன பண்ண மாட்டேங்காரு, ஆண்டவர் எடுக்க மாட்டேங்காரு, வயசு 90 ஆகி போச்சு, பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்டேன், பூட்டனை எடுத்துட்டேன் அப்படின்னு புலம்புவாங்க. அப்புறம் நீங்க தள்ளி வந்ததுக்கு அப்புறமாவும் என்ன பண்ணுவாங்கன்னு போய் கேட்டீங்கன்னா, அவங்க வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். என்ன முணுமுணுப்பாங்க? ஆண்டவர் இயேசப்பா, ஆண்டவர் இயேசு இயேசு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. கண்ணெல்லாம் திறந்தா இருக்கும், வாய் மட்டும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா முணுமுணுத்து கொண்டே இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பா, என் பேத்தி, என் பேரன், என் பையன், என் பொண்ணு, ஏதோ ஒண்ணு, என் ஆடு மாடு கோழி குதிரை, என் தெருக்காரி, ஏதோ ஒண்ணு, எல்லாத்துலயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணுவாங்க? அதுவும் துதிதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? துதிக்கிறார், நல்லதுலயும் கெட்டதுலயும். அப்ப பாருங்க, இந்த துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ பிரம்மாண்ட மேடை போட்டு மைக்கு போட்டு அப்படி ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் வச்சு அதுதான் துதி ஆராதனை, துதிக்கிறது கிடையாது. அது மட்டும் கிடையாது, அதுவும் துதி ஆராதனை, அது கட்டாயம் வேணும் நம்ம மனசை ஒருமித்த சிந்தனையோட கொண்டு போறதுக்கு.
பிரசங்கத்துக்கு முன்னாடியோ இல்ல பிரசங்கம் முடிஞ்ச பிறகு வேணும், இல்ல பிரசங்கத்துக்கு நடுவுல, அது திருச்சபை மைதானத்துல பிரம்மாண்ட மேடை. அது இல்லாம நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பவுமே என்ன பார்த்தோம் சங்கீதத்துல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, ஏசப்பா நான் போய்கிட்டு இருக்கேன், பைக்ல போறேன், கார்ல போறேன், ஏசப்பா ஏசப்பா, இப்படி துதிக்கலாம்ல. நீர் நல்லவர், நீர் வல்லவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை நான் நம்புறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திருத்துவம் என்னை இன்னைக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நன்றி ஏசப்பா. இல்ல புலம்புனாலும் ஓகே, பாட்டிமார்கள் மாதிரி 90-95 வயசு ஆகி போச்சு, இனிமே நான் நாட்டையே ஆள போறேன், ஏன் ஆண்டவரே இன்னும் என் ஜீவனை எடுக்காம இருக்கிறீரு, நல்லதோ கெட்டதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ முணுமுணுத்துக்கிட்டே இருந்தோம்னாவே அதுவே துதி, வர்ஷிப். அப்போ நீங்களும் நானும் யாரு? வேஸ்ட் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் விசேஷமானவர்கள், அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்கள். கரெக்டா? வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு நண்பர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த பாருங்க, இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தாழ்வு மனப்பான்மை நீங்க, சங்கீதம், ஏசாயா, நான் தனியா இல்லை, ரோமர், ஜெயம் கொள்ளுகிறோம், 1 பேதுரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னுட்டு இப்போ இதை வச்சு 4 வீடியோ என்ன பண்ணலாம், சங்கீதத்தை வச்சு இன்னைக்கு பேசிட்டேன்னா நாளைக்கு ஏசாயாவை வச்சு, அடுத்து ரோமரை வச்சு, அடுத்து 1 பேதுரு வச்சு, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இதை நான் என்ன மாதிரி பிரசன்டேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த வீடியோவில், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன பார்த்து அப்படி நல்லா இருக்கா, இல்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நான் வேஸ்ட்னு சொல்றேன், இந்த மாதிரி நல்லா இருக்கா, இல்ல ராமு சோமு, நம்ம 19 கிட்ஸ் கதைகள், ராமுக்கு சோமு சொல்றாரு, அந்த மாதிரி பிரசன்டேஷன் கொடுக்கலாமா, என்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே, திரைக்கதை, ஆண்டவராக நம்மளோட கோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தின என்னது விசுவாசம், நம்பிக்கை, அதை விதைக்கணும். எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, அன்பு நண்பர்கள் கமெண்ட் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. இனி வரக்கூடிய வீடியோக்கள் என்ன பண்றேன், அந்த மாதிரி மேக் பண்றேன். வியூஸு, லைக்கு அதெல்லாம் தேவையில்லை. யாராவது ஒருத்தர் இல்லை 10 பேர் 20 பேர் பார்த்தா போதும். இல்லை கமெண்ட் வேண்டாம்ப்பா, வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட லைன், என் நம்பர் இருக்கு இல்லையா, நான் வேணா என் நம்பரை கொடுக்குறேன், என் நம்பருக்கு வந்து சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன பண்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பைபிள் வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க கூட என் கூடயும் பைபிள் வசனம் மூலமா பேசுவாங்க. இந்த டைரி மூலமாகவும் என்ன பண்ணுவாங்க, டைரியில இருக்கிற வசனம் மூலமாகவும் பேசுவாங்க. நன்றி.